சபரிமலை எல்லாம் யாரும் தொடாத ஐயா. தொட்டவங்க எல்லாம் இப்ப போய் ஒள்ளி உட்கார்ந்து இருக்காங்க. யாரும் தொட மாட்டாங்க. நீங்க அதெல்லாம் பயப்படாதீங்க. அவங்க கொடுத்த பிளஸிங்ஸ். அப்ப என்ன பண்றதா இருந்தாலும் அவங்களுக்கும் போய் சேரணும். ஆனா நான் அவங்க கிட்ட எலெக்ஷனுக்கு முன்னே, போலிங்க்கு முன்னே சொன்னேன், நான் வந்து தமிழ்நாட்டுக்கும் எம்பியா எஃபெக்டிவா இருப்பேன்னு சொன்னேன். அதனால இப்ப வந்து அவங்க என்ன கவுன்சில்ல எடுத்திருக்காங்க. அப்ப மொத்தமா எங்க எந்த இடத்துக்கெல்லாம் போனோமோ பண்ணமோ அதெல்லாம் நான் பண்ணித்தான் ஆகணும். தமிழ்நாட்டுல முக்கியமா பெட்ரோல் கிராமத்து சுற்றுலா கிராமத்து இங்க மேம்படுத்துறதுக்கான திட்டங்கள் இருக்கு. காவேரி பேசின்ல திட்டம் வந்து இஸ் இன் வெரி திக் வெயிட்டிங். அதெல்லாம் நடக்கணும். எல்லாம் பிளானிங்ல. நான் இப்பதான் வந்து எனக்கு டூரிசம் ஓகே, எந்த அளவுக்கும் போகலாம் சிந்தனை. ஆனா பெட்ரோலியம் வந்து டோட்டலி டெக்னிக்கல். நான் கத்துக்கிட்டு தான் எதுவும் எது பண்ணக்கூடியது எது பண்ணக்கூடாதது இதெல்லாம் வந்து நான் கத்துக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் சொல்றேன். நோ பாலிடிக்ஸ், நோ பாலிடிக்ஸ், நோ பாலிடிக்ஸ், நோ பாலிடிக்ஸ், நோ பாலிடிக்ஸ். அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன். அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனல். If you want to play politics, then you can. But please don't play politics. ஐயா 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 விலை கம்மி பண்றத பத்தி மட்டும் யோசிக்காதீங்க. அதுக்கான சரியான வழி அது யோசிச்சு எப்படி இந்த ஒரு திட்டம் வந்தது ஆயில் கம்பெனிஸுக்கு, எப்படி நாட் ஆன் அ டெய்லி பேசிஸ் இது எப்படின்னு எனக்கு நான் கத்துக்கிட்டு படிச்சு வச்சிருக்கேன். நான் விளக்கமா வந்து சொல்லி எல்லாரையும் நான் வந்து கத்து வைக்க முடியாது. அப்ப அதுக்கெல்லாம் வழி வந்துடும் நினைக்கிறேன். நமக்கு இந்த க்ரூட் ஆயில், ப்ராசஸ்ட் ஆயில், பேலன்ஸ் அதையெல்லாம் பத்தி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்வி எல்லாம் வராது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சபரிமலை எல்லாம் யாரும் தொடாத ஐயா. தொட்டவங்க எல்லாம் இப்ப போய் ஒள்ளி உட்கார்ந்து இருக்காங்க. யாரும் தொட மாட்டாங்க. நீங்க அதெல்லாம் பயப்படாதீங்க. சென்னை என்ன வளர்த்துன இடம். எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு, தூங்குறதுக்கு இடம் கொடுத்த இடம் சென்னை. தமிழ்நாடு நேசிக்கிறேன். பாசம் இருக்கு.